வணக்கம். நான் உங்கள் அசுரா. இது நம்மளோட 5வது வீடியோ. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வயிறு குறைக்கிறதுக்கு உண்ட எக்ஸசைஸ். வயிறு 2 விதம், ஒன்னு மேல் வயிறு, ஒன்னு கீழ் வயிறு. மேக்சிமம் எல்லாருக்கும் கீழ் வயிறு தான் போடும். ஆனா மேல் வயிறும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ் வயிறை டக்குன்னு குறைச்சிடலாம், மேல் வயிறை ரொம்ப குறைக்க முடியாது. அதனால இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னா, உங்களுக்கு மேல் வயிறு குறைக்கக்கூடிய எக்ஸசைஸ். ஆல்ரெடி உங்களுக்கு வார்ம் அப் எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கேன், 20 மினிட்ஸ். அந்த வார்ம் அப் எல்லாம் நீங்க பண்ணி முடிச்ச உடனே இப்போ உங்களுக்கு நான் எப்படி அப்பர் அப்டமன், அது அப்பர் அப்டமன் சொல்லுவாங்க, அதுக்குள்ள எக்ஸசைஸ் சொல்றேன். அதை நீங்க 12 நம்பர் வச்சு 3 செட்ஸ் 20 மினிட்ஸ் வார்ம் அப் முடிச்ச உடனே அப்பர் அப்டமன் ஒர்க் அவுட்டுக்கு 12 ரெப்ஸ் வச்சு 3 செட்ஸ் ரெகுலரா பண்ணணும். சரியா? இந்த அடுத்தது அதுல பண்றத நான் போடுறேன் உங்களுக்கு வீடியோவா. அதை நீங்க ஃபுல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. அதுல உள்ள பெயின்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லுவேன். அதனால கண்டிப்பா ஸ்கிப். வீடியோ பாத்தீங்களா? அதுல என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு நம்ம முட்டை கொஞ்சோண்டு பெண்ட் பண்ணி 2 ஹேண்டையும் செஸ்ட்ல வச்சுக்கிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணணும். ரொம்ப இந்த நெக்குக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம இப்படி புஷ் பண்ணணும். அதுல நான் வீடியோல பண்ணதை பார்த்துருப்பீங்க. மேக்சிமம் நிறைய பேர் எக்ஸசைஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தலையில வச்சு இப்படி கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள எடுத்து பெயின் கொடுத்துரும். அளவுக்கு அதிகமான பெயின் கொடுத்தா உங்களால பண்ண முடியாது, அது ரொம்ப டிஃபால்ட் ஆகும். ஆனா அதுக்கு நீங்க எப்படி பண்ணலாம், உங்களோட கான்சென்ட்ரேஷன் அப்பர் அப்டமன் மட்டும்தான். எப்படி வச்சுக்கிட்டு நீங்க ஆப்ஸை மட்டும் லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணா போதும். ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுங்க போதும். 12 நம்பர்ஸ் உங்களுக்கு பெயின் எடுத்துரும், அதோட ஸ்டாப் பண்ணிருங்க. சரியா? அப்படி 12 நம்பர்ஸ் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு அடுத்தது பண்ணுங்க. கண்டினியூ 1 மினிட்ஸ்ல பண்ணாதீங்க. ஆப்ஸுக்கு மட்டும் எப்பவுமே உடனே சடனா கொடுக்க கூடாது. சம்டைம் மசில் பிடிச்சு வச்சுக்கிடும். வாட்டர் ரொம்ப கம்மியா இருந்தாலும் மசில் பிடிச்சு வச்சுக்கிடும். அதனால ஒரு 5 மினிட்ஸா ரெஸ்ட் கொடுங்க ஒரு செட் முடிஞ்ச உடனே. இப்படி 3 செட்ஸ் பண்ணுங்க. நீங்க பண்ணும் போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட்லயே பெயின் கொடுத்துரும். அதுக்கு அடுத்த செட்ஸ் உங்களால ஒருவேளை 8 நம்பர்ஸ்ல ஹெவி பெயினா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிருங்க. உங்களால ஹெவி பெயின் தாங்க முடிய அளவுக்கு பண்ணிட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. அப்படி 3 செட் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா, கரெக்டா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ஒரு 2 or 3 days கண்டிப்பா பெயின் இருக்கும். பெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக உங்க மசில் பழகிடுச்சுன்னா அந்த பெயின் இருக்காது. கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஸ்ல ஒரு பெயின் கொடுத்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இருக்கும், ஒரு எரியறது மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும். அதோட ஃபேட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு உண்டான சிம்டம்ஸ் அது. அதனால கண்டிப்பா இந்த எக்ஸசைஸா பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி தந்த ஃபுட்ஸ் எல்லாம் அடிக்கடி கரெக்டா சாப்பாடுல சேர்த்துக்கோங்க. எக்ஸசைஸா கண்டிப்பா பண்ணுங்க, ரெகுலரா பண்ணுங்க. சரியா? என்ன அடுத்த வீடியோ லோயர் அப்டமன் எப்படி குறைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி தந்தாங்க, எக்ஸசைஸ் என்ன சொல்லி தந்தாங்கன்னு தெரியணும்னா எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.